ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து பெரிய பட்ஜெட்டே இல்லாமல் வீட்டை எப்படி நம்ம வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கலான்றதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சில டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து நம்ம அதாவது இப்போ வீக்லி ஒன்ஸ் துடைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி 2 வேளை துடைச்சி விடுங்க. அப்புறம் வந்து வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறீங்கன்னா வந்து லைட் பெயிண்ட்டாக அடிச்சிங்கன்னா அது வந்து வெப்பத்தை வந்து இழுக்காமல் பிரதிபலிக்கும். அதாவது என்னென்ன கலர்னால் ஐவரி, வெளிர் பச்சை, ஆஃப் ஒயிட்டு அந்த மாதிரி கலரில் வந்து நீங்கள் அடிச்சிக்கலாம். மண் தர இருக்க இடம்னா நீங்கள் வந்து சாணம் போட்டு மெழுகினாலே வந்து அது கொஞ்சம் கூலிங் தான் தரும். ஜன்னலை வந்து மூங்கி தட்டி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது மாதிரி வாங்கி மூடலாம். இல்லைன்னா அங்கேயும் வந்து லைட்டான ஸ்க்ரீன் போடலாம், லைட் கலரில் ஸ்க்ரீன் போடலாம். அந்த ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் ஈவினிங் டைமில் வந்து ஸ்ப்ரே பாட்டில் வச்சுட்டு தண்ணியை வந்து அப்படியே லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா வெளியிலேருந்து வர ஹீட்டு காற்று வந்து அந்த இடத்துல கூலிங் காற்றா நமக்கு வந்து வீட்டுக்குள்ளே வரும். அந்த ஐடியா கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து நீங்கள் எங்கெல்லாம் வந்து தேவையில்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதுலேருந்து வந்து நமக்கு வெப்பம் தான் கிடைக்கும். லைட்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கலாம், அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து ஐஸ் டியூப்ஸை போட்டுட்டு நான் கரெக்டாக ஃபேனுக்கு கீழே வந்து சென்டரில் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஐஸ் டியூப்ஸ் வந்து கரைய நமக்கு வந்து அந்த ரூம் வந்து கொஞ்சம் சில்னஸ் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சின்ன பாத்திரத்தில் நீங்கள் எந்த ரூமில் தூங்குறீங்களோ அந்த ரூமில் வந்து சின்ன பாத்திரத்தில் வந்து அங்கங்கே தண்ணி நீங்கள் வச்சுருங்க. தண்ணி வச்சிங்கன்னா வந்துட்டு அதுவும் வந்து நமக்கு சில்னஸ் கொடுக்கும். அந்த தண்ணி வந்து ஐஸ் தண்ணியாக கூட இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், இன்னும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து செடி கொடி வளர்க்கு, அது வந்து நம்ம சுற்றிலும் செடி கொடி இருந்தால் அதுக்கு நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னா கூட வந்து அதுவும் வந்து குளிர்ச்சியாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரிலாம் இருக்காது சிட்டிலலாம். ஆனால் சில பேர் மொட்டை மாடியில் வந்து தோட்டம்லாம் வச்சுருப்பாங்க, அதில் நிறைய தண்ணி ஊற்றி விட்டிங்கனாலும் குளிர்ச்சியாக இருக்கும். அப்படி இல்லை, எங்களுக்கு வந்து மொட்டை மாடியில் வந்து தோட்டம்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த அரிசி சாக்கெல்லாம் இருக்கும், சணல் சாக்கு இருக்கும்ல, அந்த சாக்கை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா தண்ணியில் டெப்த்தாக நனைச்சி அதை வந்து மொட்டை மாடியிலேருந்து உங்கள் ரூம், நீங்கள் எந்த ரூம் தூங்குவீங்களோ அந்த ரூமுக்கு மேலே வந்து போட்டு விட்ருங்க. அது வந்து காயறதுக்கு வந்து அதுவும் ஈவினிங் டைமில் போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் காயறதுக்கு. அந்த மாதிரி பண்ணிங்கனாலும் மேலே இருக்க மொட்டை மாடி ஹீட்டு வந்து அப்படியே உங்களுக்கு வந்து ரூம்குள்ளே வராது. இந்த மாதிரி சின்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ரூமை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கலாம். இந்த சம்மரை வந்து நம்ம வந்து இது பண்ணாமல் என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதெல்லாம் உங்களுக்கு யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.